ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட டயட் ஃபுட்டு என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு காலையிலேயே ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு எனக்கு டயட்டுக்கு தேவையான எக்கெலாம் வந்து வாங்கி வச்சுட்டேங்க. ஸோ எப்போதும் போல் காலையில் ஒரு கப் காஃபி வித்தவுட் சுகர், தென் 4 பாயில்டு எக் எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு தேவையான எக்குமே வந்து காலையிலேயே பாயில் பண்ணி வச்சுட்டேன். வெஜிடபிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தெருவில் பொன்னாங்கண்ணி கீரையும் முளைக்கீரையும் விற்றுட்டு போனாங்க. நான் ரெண்டுலேயும் ஒரு கட்டு வாங்கிட்டேன். அதுக்கு முந்தி நேற்று வந்து க்ளீன் பண்ணி வச்ச கருவேப்பிலை நிறையா இருந்தது. அதில் பாதி கருவேப்பிலையை வந்து இந்த மோரில் மிக்ஸ் பண்ணி குடிப்பாங்க இல்லையா, அது மாதிரி அரைச்சி வச்சுட்டேன். மீதி பாதியை வந்து அப்படியே ரெட் சில்லி புளி உப்புலாம் போட்டு அந்த துவையில் அரைப்பாங்களே அந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. விட்டால் நான் இன்றைக்கே சாப்பிட்டு முடிச்சிடுவேன் போல இருக்குது. இருந்தாலும் 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த கீரையை வந்து முளைக்கீரையை வந்து அப்படியே வேக வச்சு அந்த பூண்டெல்லாம் போட்டு ஒரு சிம்பிளான கடையல் தான் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து வேக வைக்கும்போது நிறையா இருந்தது. பட் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு பார்த்தா ஒரே ஒரு கப்பு தான் தேறிச்சு. ஸோ இன்றைக்கி எனக்கு லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் கீரை கடையல், பாயில்டு எக்கு, கொஞ்சமாக கருவேப்பிலை துவையலுங்க. இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வந்து அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இன்னொரு நாளைக்கு சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவினிங் ஒரு 6 வந்து கொஞ்சமாக ஃப்ரைடு நட்ஸும் ஒரு கப் காஃபியும் எடுத்துக்கிட்டேங்க. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் ரெனோவேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலேன்னு ஷிஃப்ட் பண்ணுற வேலை இருந்ததுனால நானே ரொம்ப டயர்டாகிட்டேன். அதனால் வந்து ஒர்க் அவுட் பண்ணல இன்றைக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.